ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு ஊரில் ஒரு மனிதன் வசித்து வந்தான். அவன் தன் குடும்பத்தை காக்க ஏதாவது ஒரு தொழில் செய்தாக வேண்டும். அப்பொழுதுதான் பொருளீட்ட முடியும். அப்படி அவன் தேர்ந்தெடுத்தது திருட்டுத் தொழிலை. இவனின் சிறப்பு என்னவென்றால், இவன் தினமும் திருடப் போவதற்கு முன் கோவிலுக்கு சென்று, கடவுளே, இன்றைக்கு நான் செல்லும் இடத்தில் எனக்கு நல்ல வருமானம் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுதான் செல்வான். அந்த கோவிலில் உள்ள மண்டபத்தில் தினமும் ஒரு சாமியார் சொற்பொழிவு ஆற்றி வந்தார். சில நேரங்களில் அவர் சொல்லும் கதையை கேட்டு அந்த கூட்டத்தில் இருப்பவர்கள் சிரிப்பதை பார்த்து, நாமும் சாமியார் சொல்லும் கதையை கேட்போம் என்று போய் அமர்ந்தான் அந்த திருடன். எத்தனை பல நல்ல கதைகளை அவர் சொல்லி இவன் கேட்டாலும் தான் திருடச் செல்வதை அவன் நிறுத்தவில்லை. ஒரு நாள் அவன் பூர்வ ஜென்ம வாசனையோ என்னவோ, திடீரென்று ஒரு ஞானோதயம் ஏற்பட்டது அவனுக்கு. ஒரு காலை பொழுது அந்த சாமியார் வசிக்கும் குடிலுக்கு சென்று, ஐயா வணக்கம் என்றவன், எனக்கு ஒரு மந்திரம் சொல்லித் தருவீர்களா என்று கேட்டான். அவரும், நீ யார் என்று கேட்டார். அவன் சற்றும் சிந்திக்காமல் அவரிடம் உண்மையை கூறினான். ஐயா, நான் ஒரு திருடன். என் சிறு வயதிலிருந்தே திருட்டு தொழில்தான் செய்து வருகிறேன் என்றான். ஏன் இதை தேர்ந்தெடுத்தாய்? வேறு ஏதாவது நல்ல தொழில் செய்யக்கூடாதா என்று கேட்டார் சாமியார். இப்போதைக்கு எனக்கு தெரிந்த தொழில் இது ஒன்றுதான். என் குடும்பத்தை காப்பாற்ற பல ஆண்டுகளாக இதைத்தான் செய்து வருகிறேன் என்றான் அந்த திருடன். சரி, அப்படியா? இன்று வேதத்தில் உள்ள முதலாவது மந்திரத்தை உனக்கு போதிக்கிறேன். அதை நீ பின்பற்றினால் அந்த மந்திரம் பலித்து உனக்கு அற்புதங்களை செய்யும் என்றார் சாமியார். சரிங்க சாமி, அப்படியே செய்கிறேன் என்றான் திருடன். முதல் மந்திரம், சத்தியம் வத, அதாவது உண்மையையே பேசு. சாமி, இது எனக்கு ரொம்ப எளிதான மந்திரம், அதனால் நான் பின்பற்றுவதும் எளிதே. கைகள் தானே திருடுகிறது, வாய் உண்மையை பேசுவது ஒன்றும் கடினமில்லை என்றான். சாமியார் புன்னகைத்தார். அவனும் விடை பெற்று சென்றான். வீட்டிற்கு வந்தவன் தன் மனைவியிடம் நடந்ததை சொன்னான். அவள் இதை கேட்டு சிரித்தாள். என்னங்க இது, நெசவாளி குரங்கு வளர்த்த கதையாயிருக்கே என்றாள். அது என்ன கதை என்று கேட்டான். ஒரு நெசவாளி குரங்கு வளர்க்க ஆசைப்பட்டு அதை வாங்கினான். ஆனால் அந்த குரங்கோ தினமும் அவன் செய்த ஒவ்வொரு துணியையும் நூலாக இருக்கும்போதே பேய்த்து போட்டுவிட்டது. அதுபோல நீங்கள் உண்மை பேசினால் திருடும் முன்னரே மாட்டிக்கொள்வீர்கள் என்றாள். நீ அதற்கு கவலைப்படாதே, குருவின் அருள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று கூறிவிட்டு இரவு பொழுது நெருங்கியதும் தன் தொழிலுக்கு புறப்பட்டான். இன்று மந்திர உபதேசம் பெற்றதால் பெரிய இடத்திற்கு சென்று சாதனை புரிய வேண்டும் என்று எண்ணி அரண்மனைக்கு திருடச் சென்றான். அவன் அரண்மனை மதிலை சுற்றி வரும்போது அந்நாட்டு ராஜா கையில் விளக்குடன் மாறுவேடத்தில் வந்தார். அவனை பார்த்து, நீ யார் என்று கேட்டார். நான் ஒரு திருடன் என்றான். நானும் திருடன்தான், பக்கத்து ஊரிலிருந்து வந்திருக்கிறேன். எனக்கும் பணம் வேண்டும். உன்னுடன் வந்தால் எனக்கு பாதி பங்கு கொடுப்பாயா என்று கேட்டார் ராஜா. சரி, தருகிறேன் என்றான் திருடன். ராஜா அவனை நேராக அரண்மனை கஜானாவுக்கே அழைத்துச் சென்றார். இருவரும் ஒரு பெட்டியை திறந்தனர்.
அதில் 3 விலை உயர்ந்த வைர கற்கள் இருந்தன. ஒன்றை அவன் எடுத்துக்கொண்டு இன்னொன்றை ராஜாவுக்கு கொடுத்தான். 3வது கல்லை இதன் சொந்தக்காரருக்கே இருக்கட்டும் என்றான். இதை கேட்ட ராஜா, உனக்கு என்ன பைத்தியமா? இதன் சொந்தக்காரருக்கு ஒரு பங்கு என்கிறாய் என்றார். நண்பா, 3ல் 2ஐ நாம் பங்கு போட்டு கொண்டோம். 3வது கல்லை நம்மால் சரியாக பங்கு போட்டுக்கொள்ள முடியாது. யாராவது ஒருவருக்கு கூடுதலாகிவிடும். அது மட்டுமல்ல, இதை இத்தனை நாட்களாக கஜானாவில் பாதுகாக்கும் மன்னன் ஒரு கல்லாவது மிஞ்சியதே என்று சந்தோஷப்படுவார் என்றான் திருடன். சரி என்று ஒப்புக்கொண்ட அரசர் வீடு திரும்பலாம் என்றார். அந்த திருடன் விடை பெற்று சென்றதும் அவனுக்கு தெரியாமல் அவனை பின்தொடர்ந்து சென்ற ராஜா அவன் இருக்கும் இடத்தை அறிந்து கொண்டார். மறுநாள் அரசவை கூடியது. ஒரு முக்கிய அறிவிப்பு என்றார் ராஜா. நம் அரண்மனை கஜானாவில் திருட்டு நடந்திருப்பதாக உளவாளிகளிடம் இருந்து தகவல் வந்துள்ளது என்றார். அப்படியா? நான் பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சென்றார் நிதியமைச்சர். கஜானாவில் திருடன் விட்டு வைத்திருந்த அந்த ஒரு வைரக்கல்லை பார்த்தவுடன் பேராசை தூண்டவே அதனை எடுத்து தனது வேட்டியில் முடிந்து வைத்து கொண்டார் அமைச்சர். பின் அரசவைக்கு வந்து, ஆம் அண்ணா, நம் உளவாளிகள் சொன்னது போல 3 வைர கற்களையும் காணவில்லை என்றார். அவன் ஒரு கல்லை கூட விட்டு வைக்கவில்லையா என்று கேட்டார் ராஜா. அந்த திருடர்கள் என்ன முட்டாள்களா? ஒரு கல்லை விட்டு செல்ல அனைத்தையும் திருடிவிட்டனர் என்றார் நிதியமைச்சர். அப்படியா? சரி, எனக்கு இன்னொரு தகவலும் வந்துள்ளது. இந்த முகவரிக்கு சென்று அந்த திருடனை பிடித்து வாருங்கள். ஆனால் அவனை ஒன்றும் செய்யக்கூடாது என்று கூறினார். அரசர் கூறியது போல அவனை பிடித்து அரசன் முன் நிறுத்தினர் காவலர்கள். அந்த திருடன் உடல் நடுங்கியபடி பயந்து கொண்டு அரசனை வணங்கி நின்றான். நேற்று என்ன நடந்தது என்று கூறு என்றார் அரசர். அவன் நடந்ததை விவரித்து, என்னிடம் இந்த ஒரு வைரக்கல் மட்டும்தான் உள்ளது என்று அதை எடுத்து காட்டினான். நேற்று உன்னுடன் இருந்தது திருடன் அல்ல, நான் தான் மாறு வேடத்தில் இருந்தேன் என்று கூறிய மன்னன் தன்னிடம் இருந்த 2வது கல்லை எடுத்து வைத்தார். நிதியமைச்சரே, 3வது கல்லை வையுங்கள் என்றார் அரசர். மன்னா, 3 தலைமுறைகளாக நாங்கள் சேவை செய்து கொண்டிருக்கிறோம். என்னையா சந்தேகப்படுகிறீர்கள்? இந்த திருடன்தான் அதையும் எடுத்து வைத்திருப்பான் என்றார். மன்னர் அதனை காதில் வாங்கிக் கொள்ளாமல், உங்களை சோதனை இடுவதற்கு முன் வைத்து விடுங்கள் என்றார். என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி அந்த 3வது கல்லை எடுத்து வைத்த நிதியமைச்சரை சிறையில் அடையுங்கள் என்று உத்தரவிட்டார் மன்னர். பின், இன்றிலிருந்து இந்த திருடனை நிதியமைச்சராக நியமிக்கிறேன். உண்மையும் ராஜ விசுவாசமும் உள்ள இவனே இப்பதவிக்கு தகுதியானவன் என்று கூறினார் அரசர். அந்த திருடன் குருவிடம் சென்று தான் உண்மையை கூறியதால் தனக்கு நடந்த நன்மையை பற்றி விவரித்தான். நீ உபதேசம் கேட்டு உண்மையை உரைத்ததால் இந்நிலைக்கு உயர்ந்துள்ளாய். இனி நான் கூற ஒன்றுமில்லை என்ற சாமியார், அந்த கடவுள் உன்னை தண்டிப்பதற்கு பதில் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இன்று போல் என்றும் உண்மையாக இரு என்று அவனை வாழ்த்தி வழியனுப்பினார். ஒருத்த உண்மையா இருந்தா அந்த கடவுளை அவன் தவற திருத்த
வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார்ன்றது இந்த நீதி கதை நமக்கு உணர்த்துது. இந்த கதையை நீங்கள் பார்த்தீங்க, இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேறொரு கதையோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.